வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம ஒரு மிக சுவாரஸ்யமான இம்பார்ட்டண்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல கான்ஸ்பிரசி தியரி, இலுமினாட்டி, இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையுமே அதாவது ரொம்ப ஆர்வமுடன் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள் மற்றும் யூஎஃப்ஓன்னு சொல்லக்கூடிய அன்டிஃபைன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். வேற்று கிரகவாசிகள் இந்தியா பூமிக்குள்ளே வந்து இறங்கி அது மாதிரியான நிறையா திரைப்படங்கள் ஹாலிவுட்டில் ஆரம்பித்து நம்ம லோக்கல் தமிழ் படம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. இப்போ இது இருக்கா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் எழும்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் நெருங்கிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14 அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் பிரையன் டெய்லர் கோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய ஃபேமஸ் பாட்காஸ்ட்டு, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிரையன் டெய்லர் கோகன் பாட்காஸ்ட் அப்படின்றது, அந்த தலைப்பு பேர் நோ லை. இதில் வந்து பொய் பேசக்கூடாது அப்படின்றது. அந்த அளவுக்கு அவங்க டெப்த்தாக ஒரு சப்ஜெக்டை பறித்து அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரை பேட்டி எடுப்பாங்க. இந்த பேட்டி அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். அதுக்காகவே அதுக்கு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ பிரையன் டெய்லர் பேசும்பொழுது ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின், அதாவது நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அமெரிக்கா அரசியல், தேர்தல் இதெல்லாம் பற்றி பேசாமல் சடனாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆர் ஏலியன்ஸ் ரியல்? ஏலியன்ஸ் அப்படின்றது உண்மையா, வேற்று கிரகவாசிகள் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பராக் ஒபாமா அவர்கள் கொடுத்த கமெண்ட் பதில் என்ன அப்படின்றத கவனிங்க. தே ஆர் ரியல், பட் ஐ ஹவன்ட் சீன் தெம் அண்ட் தே ஆர் நாட் பீயிங் கெப்ட் அட் ஏரியா 51. அது உண்மைதான், நான் அதை பார்த்தது கிடையாது. ஆனால் வேற்று கிரகவாசிகளில் நம்ம ஏரியா 51 வைக்கல அப்படின்றது. ஏரியா 51 அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட். நெவேடாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் தளம் இருந்துச்சு. அது இது வரைக்கும் ஏரியா 51 என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. 2013 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத அமெரிக்கா என்றைக்குமே ஓப்பனாக ஒத்துக்கிட்டதே கிடையாது, மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க. அதுலேயுமே அவங்க லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. அமெரிக்கா இன்றைக்கி வல்லரசாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழில்நுட்பம், குறிப்பாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். இது எல்லாமே எஹெட் ஆஃப் டைம், காலத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவால் எப்படி செய்ய முடியுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்று கிரகவாசிகளுடைய சப்போர்ட் அவங்க இருக்குது. அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் அந்த கிரகத்தோட, வேற்று கிரகங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்ற இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ். இது எல்லாம் ஃபேக்சுவலாக பார்க்குற வரைக்கும், உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கிற வரைக்கும் இது கான்ஸ்பிரசி தியரி தான். சும்மா யூடியூப்பில் வந்து இலுமினாட்டின்னு சொல்லி அடித்து விட்டுட்டு வியூஸ்க்காக என்ன வேணால் பேசிட்டு போகலாம். பட் இதில் ஏரியா 51 பற்றி யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்களே சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அட்டென்ஷன் பார்க்கணும். அதன் பிறகு அந்த பேட்டி முடிஞ்ச பிறகு இது உலகம் முழுக்க வைரல் ஆச்சு. உடனடியாக பராக் ஒபாமா அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக லைஃப் likely exists elsewhere in the universe due to its vastness, but he saw no evidence during my presidency that extraterrestrials have made contact with us. நம்மளை மாதிரி நூற்றுக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்களுக்குள்ள மனிதர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை மாதிரியே வேற்று கிரகவாசிகள் வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தான் நான் சொன்னேன். நான் என்னுடைய அந்த 8 வருட அதிபர் வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்தது கிடையாது. இது வந்து நம்மக்கிட்ட, அதாவது வேற்று கிரகவாசிகள் பூமியில் இருக்க நம்மக்கிட்ட தொடர்புக்கு வந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரியான செய்திகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எவிடன்ஸ் பேஸ்ட் என்கொயரி வேணும். அன்டிஃபைன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பல இடங்களில் உலகம் முழுக்க, குறிப்பாக அமெரிக்காவுடைய வான்பகுதிகளில் பல முறை தென்பட்டிருக்கு. அதுக்கான புகைப்படங்கள் இருக்குது, வீடியோ சான்றுகள் இருக்குது. பட் அது என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏரியா 51 பற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் சீக்ரெட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கே தவிர ஃபேக்சுவலாக யாருக்குமே தெரியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த இடத்துல ஒரு ஃப்ரென்சி, ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து உருவாக்குது. ஏன்னா அமெரிக்கர்களுக்கே மிகப்பெரிய டவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை பற்றி பல திரைப்படங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ ஹைலைட் என்னென்னா, பராக் ஒபாமா பேசுனது பிப்ரவரி 14. பிப்ரவரி 19 ட்ரம்ப் வந்து ஒரு சோஷியல் ட்ரூத்தில் அவருடைய ஒரு பதிவை வெளியிடுறாரு. அந்த பதிவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒபாமா வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாரு, ஒரு ராஜாங்க ரகசியத்தை வெளியில் ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போகும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பராக் ஒபாமா முன்னாள் அதிபர், அவங்களுடைய அஃபிஷியல் சீக்ரெட் சார், ரகசிய பாதுகாப்பு பிரமாணம் அப்படின்றது அவருக்கு ஏற்றிருக்காரு.
இதை வந்து முக்கியமான கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், ராஜாங்க ரகசியத்தை வெளியில் சொன்னது தவறு, இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இன்னொரு பதிவு ஒன்று போடுறாரு. அந்த பதிவில் அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் வார், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸேத் அவர்களுக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். டு பிகின் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரிலீசிங் கவர்மெண்ட் ஃபைல்ஸ் ரிலேட்டட் டு ஏலியன் அண்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப், அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினா அண்ட் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ட்டு தன்னுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ட்ரம்ப் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப்னு சொல்லக்கூடிய வேற்றுகிரகவாசிகள், அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஃபினாமினா, ஏரியல் ஃபினாமினா யூஏபின்னு சொல்லுவாங்க, வானத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும், அது என்னன்னே தெரியாது. அதே மாதிரி அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த மாதிரியான பறக்கும் தட்டு போன்ற விஷயங்களை நான் டீக்ளாசிஃபை பண்ணி உலகத்துக்கு தெரியப்படுத்த உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உலகம் முழுக்க மக்கள் பார்க்குறாங்க ஒபாமா பேசின பிறகு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ராடர், அதாவது அமெரிக்காவுடைய ரகசியங்கள் அப்படின்றது பல இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஆரம்பித்து நீங்கள் அடுத்தடுத்து வெளில வரதை பார்க்குறோம். எதுவுமே ஃபுல்லாக வரல. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசலன்ட்டு. அதை பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை தாங்கிறதுக்கான மனதைரியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா யூடியூப்பில் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நம்மளை என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் யாருக்குமே தெரியாது. அதனால தான் நான் அதை பற்றி பேசலை. இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அந்த டிரான்ஸ்பெரன்சி, வெளிப்படைத்தன்மையின் அந்த கொள்கைக்கு இணங்க அமெரிக்காவுக்கு கையில் இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள், வேற்றுகிரகவாசிகள், பறக்கும் தட்டு போன்ற இந்த விஷயங்களில் நான் வெளியில் விட சொல்லியிருக்கேன் அப்படின்றது தான் இது. இப்போது யூஎஃப்ஓருக்கு இதை பற்றி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில கருத்துக்கள், கொடுக்கலாம் அப்படின்னு கருத்துக்கள், இது எல்லாமே இருந்தாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கா ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்ற போது அதுக்கு உள்ள நிறைய அர்த்தம் இருக்கும். பராக் ஒபாமா இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாதுங்க அப்படிலாம் நான் பார்க்கலன்னு சொல்லியிருக்கலாம். இருக்கிறது உண்மை, ஆனால் ஏன் டென்யூரில் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு அந்த பதில் சொன்னது ஒரு இதை வந்து கொளுத்தி போடுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வரைக்கும் பிப்ரவரி 20 இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இது வரைக்கும் அஃபிஷியலாக வெளியில் வந்தது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த வல்லமை அப்படின்றது, இவங்க டிரான்ஸ்பரன்சின்னு என்ன பேசினாலும் இவங்களுடைய ரகசியங்கள் நிச்சயமாக அவங்க ஓப்பனாக வெளியில் சொல்ல போகிறது கிடையாது, மக்களுக்கு என்றைக்கும் தெரியவும் போகிறது கிடையாது. இதில் சில சிஏஏ ஃபைல்ஸ் மட்டும் அவங்க டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அது என்னன்னா, 1960 அமெரிக்கா எப்படி சோவியத்தை உடைக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் செஞ்சாங்க, வேர்ல்டு முழுக்க அவங்க பண்ண சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ்ன்றது சைக்காலஜிக்கலாக நாங்கள் உங்களை எல்லாத்த விட ஒரு 30-40 வருடம் முன்னாடி இருக்கிறோம், தொழில்நுட்பத்தில், யோசிக்கிறதுல, சிந்தனையில், செயலில் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியரை உண்டு பண்ணுறது தானே தவிர உண்மையாகவே அதை டீக்ளாசிஃபை பண்ணோம் அப்படின்றது கிடையாது. இப்போது நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா 2 விஷயம், இவங்களுடைய மக்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கே இப்போ வீடியோ எடுத்து பேசணுன்றபோது நம்மளுக்கே அதில் ஆர்வம் இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது அடிமட்டத்தில் இருக்குது. மக்கள் அவங்க பெரிய அளவுக்கு ட்ரம்ப்பை இப்போ ஆதரிக்கலை, பல பேர் கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு டெம்ப்ளேட், அதாவது ட்ரம்ப்பில் ஆரம்பித்து நம்ம லோக்கல் கவுன்சிலர் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு விஷயத்தை மடை மாற்றணும் அப்படின்ற போது இன்னொரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கணும். இப்போ நம்ம தேர்தலில் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாலைகள், குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து, நம்ம மேலே விதிக்கப்படக்கூடிய வரி, அந்த வரிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், வேலை வாய்ப்பு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தேர்தலை அணுகணும். ஒரு ஜென்ரலாக ஒரு பெர்செப்ஷனில் சொல்கிறேன். ஆனால் அந்த தேர்தல் பிரச்சாரம் எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன உணர்வு, மத உணர்வு, மொழி உணர்வு, நான் பெருசா நீ பெருசா, இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலாக கொண்டு போயிடுவாங்க. ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த மாதிரி தான் போகும். அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதியை தூக்கி பிடிக்கிறது, சடனாக இலவசங்கள் வர்றது எல்லாமே இந்த பீரியடில் வரும். ஏன்னா உங்களுடைய கோர் இஷ்யூலேருந்து நீங்கள் வெளில போயிடுறீங்க. எதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை விட்டு மாறி போகிறோம். அதே பிரின்சிபல் தான் இங்கேயுமே. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னை விட பெட்டர் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் கற்றுக்கிறேன். பட் ஃபேக்ட் என்னென்னா, இங்கே ஒரு டைவர்ஷனை இவங்க கொண்டு வராங்க. ஒபாமா பேசினதை ட்ரம்ப் வந்து முதல்ல எதிர்க்கிறாரு. நீ ராஜாங்க ரகசியத்தை சொல்லிட்ட, உனக்கு இதனால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு 19ஆம் தேதி வந்து நானே வெளியிடுறேன் அப்படின்ற போது இது உலகம் முழுக்க ஒரு கியூரியாசிட்டியை வந்து உண்டு பண்ணுது. ஸோ ஏதோ ஒன்று இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது.
ரெண்டாவது, இவங்களுடைய ஒரு வேலை ஒரு வேற்று கிரகவாசி இவங்க கைப்பற்றி வச்சுருக்காங்க, அதுக்கு உண்டான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்குது, ஏதோ ஒரு வீடியோ எவிடன்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயுமே இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் நாளைக்கு உலகத்துக்கு வெளியே வேற்று கிரகத்துலேருந்து ஆபத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆபத்தாந்தவன் அப்படின்றது அமெரிக்கா தான், அமெரிக்க அதிபர் தான். இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதோட தீமே தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறது அமெரிக்கா தான். ஸோ தன்னுடைய சுப்ரீமசியை நாங்கள் தான் உலகத்துக்கு நம்பர் 1 அப்படின்றத கிளியர் கட்டாக இது மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு எந்த நாட்டுக்கிட்டேயுமே இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகளோட பேசினதாகவோ இல்லை அவங்கள வந்து பிடிச்சதாகவோ இல்லை அவங்க கூட கம்யூனிகேஷன் இருந்ததாகவோ எந்த விதமான எவிடன்ஸுமே எங்கேயுமே கிடையாது. அங்கங்கே வரும், நியூஸ் வரும், ரஷ்யாவில் பறந்துச்சு, சைனாவில் பறந்துச்சு, இங்கே பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லே லடாக் பகுதிகளில் தென்பற்றதா ஒரு முறை இந்திய ராணுவம் சொல்லியிருந்தாங்கட்ட. அவங்க அன்ஐடென்டிஃபைடாக ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, ஒரு அமானுஷமாக ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, அது உண்மைதான். பட் அதை வந்து வேற்று கிரக வாசிகளானலாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணு காது கையோட சேர்ந்து நம்மள மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியமும் எதுவும் கிடையாது. ஸோ அந்த வகையில் 2 முக்கியமான ரீசன்ஸு. ஒன்று, நம்மளுடைய இது வந்து கிளியர் கட்டாக டொமஸ்டிக்கில் அவங்கள மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, தங்களுடைய சுப்ரீமசியை பியாண்ட் அவுட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இப்போது சில ஃபேக்ட்ஸ் அபவுட் ஏலியன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்ப்போம். பென்டகனுடைய ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ் AARO அப்படின்ற அமைப்பு 2022 நிறையா அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினான்னு இந்த வானத்தில் நடக்கக்கூடிய அமானுஷமான நிகழ்வுகள் ஆராய்ச்சி பண்ண பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2024 ரிப்போர்ட்டில் இதுதான் இதுக்குன்னே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கிட்டையுமே இந்த அமைப்பு கிடையாது. அவங்க சொல்கிறது இது இந்த மாதிரியான எவிடன்ஸ் இல்லை, நிகழ்வு நடந்திருக்கு ஆனால் அதற்கான சாட்சியங்கள் இல்லை அப்படின்றது தான். 2021 ODNAயோடைய அந்த பிரைமரி ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோ ET கேட்டகரி, எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் கேட்டகரி அப்படின்றதே கிடையாது. 144 ரிப்போர்ட்ஸ் இது வரைக்கும், இது 2004 ஆரம்பித்து 21 வரைக்கும் 144 நிகழ்வுகள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒன்று கூட இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃபோட இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 ஒரு விசில் ப்ளோயர் உள்ள இருக்கக்கூடியவர் ஒரு உண்மையை வெளியில் சொல்கிறாரு. நான் ஹியூமன் பயோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, பயாலஜிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இல்லாத சில ஆராய்ச்சிகளை இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1947 to 1969 அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட்ஸ் ப்ளூ புக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் இவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,618 முறை இந்த மாதிரியான வேற்று கிரகவாசிகளோ இல்லை பறக்கும் தட்டோ சைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டோம். அதில் வந்து 701 டோட்டலாக அன்எக்ஸ்பிளைன்டுன்னு இருக்குது. பட் கிளியர் கட்டாக இங்கேயுமே எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஃபைல்ஸ் வெளியில் வந்த பிறகு, டீக்ளாசிஃபை ஆன பிறகு இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பட் அது வரைக்கும் இந்த சுவாரஸ்யத்தை நாமளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.